என்ன மச்சி ரொம்ப ஜாலியாக இருக்க போலையே? என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? சரி விஷயத்த சொல்லு என்னன்னு. மச்சி டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. இந்த கணக்கு எனக்கு புரியலடா, ரொம்ப வருத்தமாக இருக்குடா. என்ன கொஸ்டின் அது? ஒரு எக்ஸாமில் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, இந்த செஸ் போர்டு காயின் இருக்குல்ல, இதில் எத்தனை கட்டம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிடா. நான் வேணா எழுதி காட்டுறேன் பாரு. இப்போ இதுதான் நமக்கு செஸ் போர்டு, அது நல்லா தெரியும்ல. இந்த செஸ் போர்டில் எத்தனை கட்டம் இருக்குது? 8 கட்டம் இருக்கா? ஸோ இப்போ கட்டம் சதுரம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, வர்க்க எண்ணுக்குரிய ஃபார்முலா எழுதணும். வர்க்க எண் ஃபார்முலா என்ன? கரெக்டாக சொல்லு. நேற்று சொன்னோம் இல்லையா? சொல்ல பார்ப்போம். n இன்ட்டு n + 1 2n + 1 பை 6 இதுதானே. இப்போ n நமக்கு என்ன? 8. n + 1 என்ன? 8 + 1 என்ன? 9. கரெக்டா? இப்போ 2n + 2 × 8 16 16 1 17 பை 6. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 8க்கு அடுத்த நம்பர் 9, இந்த 8ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 17 அப்படியும் கூட எழுதிக்கலாம். இப்போ அடிச்சு பாரு. 2 6 4 2 8 1 3 3 3 9. இப்போ 4 3 பெருக்கிற, நான் 3 12, 12ஓட 17ஐயும் பெருக்கணும். 12 17 2 14க்கு 4 மிச்சம் 1 1 7 7 1 8 1 2 1 1. இப்போ எல்லாத்தையும் கூட்டினேன்னா நமக்கு 204 அப்படிங்கிறது வரும். ஆனால் இப்படி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, டக்குன்னு நம்ம போடணும். சரியா? அப்போ மொத்தம் 204 கட்டம் இருக்கும். புரியுதா? மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கும்? 204 கட்டம் இருக்கும். ஆனால் செஸ் போர்டில் எண்ணி பார்த்தா அந்த 204 கட்டம் இருக்குமானா இருக்காது, 64 கட்டம் தான் இருக்கும். அப்போ நம்ம பண்ணுற விஷயம் தப்பாக போயிடும். 64ங்கிற ஆன்சரும் இருக்கும். ஓகேவா? டபுள் ஓகேடா நண்பா. ஆனால் எனக்கு டவுட்டுன்னு வந்தால் நான் என்ன பண்ணுறது? கமெண்ட் பாக்ஸில் மெசேஜை தட்டி விடு, நான் உனக்கு வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உனக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா?